Hi students, நாம வந்துட்டு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எக்கனாமிக்ஸ்ல தேர்ட் சாப்டர் அதாவது மணி அண்ட் கிரெடிட் அந்த சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா சிவிக்ஸ் தேர்ட் சாப்டர் அதாவது ஹியூமன் ரைட்ஸ் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம எக்கனாமிக்ஸ் தேர்ட் சாப்டர் மணி அண்ட் கிரெடிட் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 300 இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இதோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டு நோ அபவுட் த பார்ட்டர் சிஸ்டம், அதாவது பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். To understand about money and various transaction of money. ஸோ மணினா என்ன, அதில் இருக்கக்கூடிய வேரியஸ் எப்படி வந்து அந்த மணியை வந்துட்டு டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். டு நோ அபவுட் த ரோல் ஆஃப் ஆர்பிஐ, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரோல் என்ன மணியில் அப்படின்னு பார்க்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கிரெடிட்ஸ் அண்ட் பெனிஃபிஷியரி, அதாவது வந்து மணியில் இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் கிரெடிட்ஸ் அதில் என்னென்ன பெனிஃபிஷியல் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ இதான் வந்துட்டு இந்த மணி அண்ட் கிரெடிட் சாப்டரோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, this chapter deals with evaluation of money over the years and its function. ஸோ இந்த சாப்டரில் என்ன பார்க்க போகிறோன்னா மணி அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி வந்துட்டு எவல்யூட் ஆச்சு, அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி வந்துட்டு அது தோன்றுச்சு, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன. இட் ஆல்சோ எலிசியேட்ஸ் ஆன் த ரோல் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரோல் என்ன மணியில் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இட் த்ரோஸ் லைட் ஆன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், மானிட்டரி அக்ரிகேட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கிரெடிட். ஸோ வந்துட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எப்படி நடக்குது, மானிட்டரி அக்ரிகேட்ஸ்னால் என்ன, ஃபார்ம்ஸ் ஆஃப் கிரெடிட்டில் என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இட் ஃபர்தர் எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஹவ் மேட் பேங்கிங் ஈஸி அண்ட் ஸ்விஃப்ட் இன் டுடேஸ் வேர்ல்ட். ஸோ இது வந்துட்டு இந்த சாப்டரில் நம்ம ஃபர்தராக என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, எப்படி வந்துட்டு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம பேங்கிங் சிஸ்டத்தை வந்துட்டு ஈஸியாக மாற்றிட்டோம் அண்டு இந்த டுடே வேர்ல்டு இப்போ இருக்கக்கூடிய வேர்ல்டுக்கு தகுந்த மாதிரின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஆல் திங்ஸ் யூஸ்டு பை மேன் ஹாவ் எ மானிட்டரி வேல்யூ, அதாவது மேன் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா திங்ஸுக்கும் வந்துட்டு மானிட்டரி வேல்யூ அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. In addition to that, the pay given for a labor, wages and services are all fixed on the basis. அதாவது வந்துட்டு இது மட்டும் இல்லாமல் ஒரு லேபருக்கு வேஜ் கொடுக்கறது அது எல்லாத்தையும் நம்ம எதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறோம், மணியை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். The taxes and duties are also paid in the form of money. And taxes and duties எல்லாத்தையும் எந்த ஃபார்மில் பே பண்ணுறோம், மணி ஃபார்மில் தான் பே பண்ணுறோம். We would have seen our parents planning the expenses at our home every month. நமக்கு தெரியும் நம்ம பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு மந்த்தும் அந்த மந்த்துக்கான எக்ஸ்பென்சஸை வந்துட்டு பிளான் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். The monthly income, pending expenditure, savings, payment of interest, etc. all are measured in terms of money. அதாவது நம்மளோட நம்ம பேரண்ட்ஸோட மந்த்லி இன்கம் ஆகட்டும், அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் ஆகட்டும், அவங்களோட சேவிங்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் நம்ம எதை பேஸ் பண்ணி வேல்யூ பண்ணுறோம், மணியை பேஸ் பண்ணி தான் மெஷரும் பண்ணுறோம், வேல்யூவும் பண்ணுறோம். நாட் ஓன்லி அட் ஹோம்ஸ், வீட்டில் மட்டும் இல்லை, பட் ஆல்சோ த பட்ஜெட்ஸ் ஆஃப் எ கண்ட்ரி ஆர் ஸ்டேட்ஸ் ஆர் ஆல்சோ ஃப்ரேம்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் மணி. அதாவது வீட்டுக்கு மட்டும் அப்படி ஒரு பட்ஜெட் போடலை, நம்ம கண்ட்ரி ஆகட்டும் இல்லாட்டி ஒரு ஸ்டேட் ஆகட்டும், எல்லாத்தையுமே எல்லாம் அந்த கண்ட்ரி அந்த ஸ்டேட்டோட எல்லா விஷயங்களையும் எதை பேஸ் பண்ணி நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம், மணியை பேஸ் பண்ணி தான் ஃப்ரேம் பண்ணுறோம். The government as well as private institutions and industries calculate their financial status through money. Government ஆகட்டும் இல்லாட்டி ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும் இல்லாட்டி இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், அவங்க எல்லாருமே அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வந்துட்டு எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறாங்க, மணியை பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. Thus, money plays a predominant and inseparable role in our lives. ஸோ மணிங்கிறது வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ரோலை வந்துட்டு நம்மளோட லைஃப்பில் வந்துட்டு அது வந்து ப்ளே பண்ணுது. ப்ரிடாமினன்ட், அதுக்கு ஈனான ப்ரிடாமினன்ட் ரொம்ப அதிகமான, அதே மாதிரி இன்செப்பரபிள், பிரிக்கவே முடியாத அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில் வந்துட்டு மணி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே முக்கியம்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா பார்ட்டர் சிஸ்டம். ஸோ பார்ட்டர் சிஸ்டம்னா என்ன? If there arises a question, has man always used money? அதாவது ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகுது, எப்போவுமே மேன் வந்துட்டு மணியைத்தான் யூஸ் பண்ணானா அப்படின்னா நோ, த ஆன்சர் வுட் பி நோ. அவன் வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து மணியை யூஸ் பண்ணல. when did money enter into our lives of men? எப்போ வந்துட்டு மனிதனோட வாழ்க்கையில் வந்துட்டு மணி அப்படிங்கிறது வந்துட்டு என்ட்ராச்சு. In this lesson, let us learn about the evaluation of money over years. ஸோ இந்த லெசனை நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஃபஸ்ட்டாக மணி எப்படி வந்துட்டு எவல்யூட் ஆச்சு மில்லியன் ஆஃப் இயர்ஸுக்கு முன்னாடி அப்படின்னு.
ஏன்ஷியன்ட் மேன் ஹண்டட் அண்ட் கேதர் ஃபுட், அதாவது ஏன்ஷியன்ட் மேன் பழங்கால மனிதன் என்ன பண்ணான், ஃபுட்டை ஹண்ட் பண்ணான் அண்ட் அந்த ஃபுட்டை வந்துட்டு கேதர் பண்ணான். ஹி லிவ்ட் இன் கேவ்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட், அவன் எங்கே தங்கியிருந்தான், கேவ்ஸ் குகைகள்லையும் காடுகள்லையும் தங்கியிருந்தான். In later stages, he invented weapons for hunting and gathering food. So later stages வந்துட்டு டெவலப் ஆக அவன் வந்துட்டு வெப்பன்ஸ் ஆயுதங்களை வந்துட்டு கண்டுபிடிச்சான். எதுக்காக, ஹண்ட் பண்ணுறக்கோ அதை ஃபுட்டை வந்துட்டு கேதர் பண்ணுறக்கும். லேட்டர் he invented fire and learned to practice agriculture. ஸோ ஸ்டேஜ் டெவலப் ஆனப்போ அவன்ட்டு எப்படி வந்துட்டு நெருப்பு பற்ற வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்வென்ட் பண்ணான். ஸோ அக்ரிகல்ச்சர் எப்படி பண்ணலான்னு அவன் ப்ராக்டிஸ் பண்ணவும் ஆரம்பித்தான். He used mud to build houses and settle down in place. ஸோ அவன் வந்துட்டு மட்டை யூஸ் பண்ணி வீடுகளை வந்துட்டு அதாவது ஹவுசஸை வந்துட்டு பில்ட் பண்ண ஆரம்பித்தான். ஸோ அந்த பிளேஸ்லேயே அவன் செட்டில் ஆகவும் ஆரம்பித்தான். அண்ட் ஆல்சோ டு மேக் earthenware. ஸோ அது மட்டும் இல்லாமல் தேவையான பொருட்களையும் வந்துட்டு அவன் பண்ண ஆரம்பித்தான். when agricultural yield was high they made handicrafts. அதாவது அக்ரிகல்ச்சரோட ஈல்டு வந்து ஹையாக இருந்ததுன்னா அவங்க வந்துட்டு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. where there was surplus in agricultural produce and other articles like earthenware they exchanged it with the people who needed them. அதாவது வந்துட்டு சர்ப்ளஸ், அதாவது லார்ஜ் குவான்டிட்டி வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அவங்க வந்துட்டு அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. யார்கிட்டனா யாருக்கு அந்த ஒரு ஃபுட்டு வந்துட்டு அந்த பொருள் வந்து தேவையாக இருக்கோ அவங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் எ கம்யூனிட்டி ஹேட் ஏ எக்ஸஸ் ஆஃப் ஃபுட் ஸ்டெப், அதாவது ஒரு குரூப் கிட்ட வந்துட்டு எக்ஸஸ் ஃபுட் ஸ்டஃப் இருக்குது, தே வுட் எக்ஸ்சேஞ்ச் தட் வித் எ தோஸ் ஹூ ஹேட் எக்ஸஸ் பார்ட்ஸ். ஸோ அவங்ககிட்ட எக்ஸஸான ஃபுட் ஸ்டஃப் இருக்குது ஒரு கம்யூனிட்டிகிட்ட, இன்னொரு கம்யூனிட்டிகிட்ட வந்துட்டு எக்ஸஸான பார்ட்ஸ் இருக்குது, பானைகள் வந்து இருக்குது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நீங்கள் இவ்வளோ ஃபுட் ஸ்டஃப் எங்களுக்கு கொடுங்க, நான் இங்கே வந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ பார்ட்ஸ் வந்துட்டு தரோம் அப்படின்னு. லைக்வைஸ் when a particular grain grow in an abundance in a region it was exchanged for a different crop in another region. ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ரீஜனில் வந்துட்டு ஒரு கிரைன் வந்துட்டு அபண்டன்ஸ் ரொம்ப லார்ஜ் அமௌண்ட்டில் க்ரோ ஆகுது அப்படின்னா அவங்க வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. யாருக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அந்த கிரைன் இல்லாமல் இன்னொரு கிரைன் வந்துட்டு க்ரோ பண்ணியிருக்க இன்னொரு கம்யூனிட்டிக்கிட்டேயோ இன்னொரு ரீஜன்கிட்டேயோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. These articles which were exchanged through barter system can be termed as the first form of trade. ஸோ இந்த சிஸ்டம் ஆஃப் ட்ரேடை தான் நம்ம அதாவது கூட்ஸ் ஃபார் கூட்ஸ்ன்னு சொல்லுவோம், பொருளை கொடுத்து பொருளை வாங்குறது. ஸோ அதைத்தான் நம்ம இன்னும் சிம்பிளாக பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னா வந்துட்டு கூட்ஸ் ஃபார் கூட்ஸ், அதாவது பொருளை கொடுத்து அதுக்கு தகுந்த பொருளை நம்ம வாங்கிக்கிறது. ஸோ இந்த ஆர்டிக்கல் தான் வந்துட்டு இந்த பார்ட்டர் சிஸ்டத்தோட எக்ஸ்சேஞ்ச் மூலிமா தான் வந்துட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் ட்ரேடு வந்துட்டு ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் காயின்ஸ். ஸோ காயின்ஸ் வந்துட்டு எப்படி வந்தது? The barter system flourished whatever civilization thrived. This system was active not only within a civilization but also among the civilizations. அதாவது வந்துட்டு இந்த barter systemங்கிறது வந்துட்டு not only within the civilization, ஒரு பர்டிகுலர் சிவிலைசேஷனில் மட்டும் இல்லாமல் எல்லா சிவிலைசேஷன்லையும் இருந்தது. This was the initial form of international trade. ஸோ இதுதான் வந்துட்டு தொடக்கம். இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இந்த barter system தான் வந்துட்டு ஒரு தொடக்கமாக இருந்தது. During archaeological excavations in Egypt and Iraq, articles used during the Indus Valley civilization were excavated. அதாவது வந்துட்டு ஆர்கியலாஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் அப்போ எங்கேன்னா எகிப்த் அண்ட் ஈராக்கில் நடந்த ஆர்கியலாஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் அப்போ ஆர்டிகல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. என்னென்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை யூஸ் பண்ண ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்துட்டு எக்ஸ்கவேட் தோண்டி எடுத்தாங்க. As years went by, there were issues found in barter system. அதாவது இயர்ஸ் வந்துட்டு போக போக இஷ்யூஸ், அதாவது அந்த barter சிஸ்டத்தில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சது. ஃபார் எக்ஸாம்பிள், தேர் வேர் ப்ராப்ளம்ஸ் இன் த எக்ஸ்சேஞ்சிங் நீடட் குட்ஸ். அதாவது வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா கூட்ஸை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க, தேவையான கூட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் வருது. A person who had paddy was in need of earthenware for instance, but the person who had pots and other utensils was not in a need of paddy. அதாவது வந்துட்டு ஒரு பர்சனுக்கு வந்துட்டு பேடி அவங்ககிட்ட இருக்குது, who was in need of who was a person who had paddy, அவங்ககிட்ட பேடி இருக்குது, பட் ஆனால் வந்துட்டு அவனுக்கு earthenware அந்த பார்ட்ஸ் யூட்டன்சில்ஸ்லாம் வந்து தேவைப்படுது. ஆனால் வந்துட்டு அந்த பார்ட்ஸ் அண்ட் யூட்டன்சில்ஸ் கிட்ட இருக்கிறவங்க கிட்ட பேடிக்கு வந்துட்டு அந்த நீட் இல்லாமே போயிடுச்சு. thus needs of many people were not fulfilled. ஸோ அதனால் வந்துட்டு நிறைய பீப்புளோட நீட்ஸ் தேவைகளை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ண முடியல.
மெஷரிங் த குவான்டிட்டி அண்ட் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வேர் ஃபவுண்ட் டிஃபிகல்ட். அதாவது வந்துட்டு குவான்டிட்டியை மெஷர் பண்ணி அந்த கூட்ஸை வந்துட்டு அந்த குவான்டிட்டியை மெஷர் பண்ணி அந்த கூட்ஸோட வேல்யூவை வச்சு அந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாச்சு. ஸோ டு சால்வ் தீஸ் இஷ்யூஸ், ஸோ இந்த இஷ்யூஸை சால்வ் பண்ணுறதுக்கு தே ஃபிக்ஸ்டு எ காமன் ஐட்டம் வித் எ ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஃபார் த எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு காமனான ஐட்டத்துக்கு ஒரு ஸ்டாண்டர்டான வேல்யூவை வந்து வச்சாங்க. எதுக்குன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் வந்து கரெக்டாக நடக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. இட் வாஸ் யூஸ்வலி இன் த ஃபார்ம் ஆஃப் சம் மெட்டல். ஸோ யூஸ்வலாக இது வந்துட்டு எந்த ஃபார்மில் இருக்குன்னா மெட்டல் ஃபார்மில் இருக்கும். Metals were rare to find and could be maintained for a long time and never lost to their value. So metals வந்து ரொம்பவே ரேர், அது வந்துட்டு ஃபைன் கண்டுபிடிக்கிறது வந்துட்டு ரொம்பவே ரேர் and could be maintained for a long time. அந்த லாங் டைம் நம்ம அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். பட் அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா அதோட வேல்யூ வந்துட்டு என்றைக்குமே குறையாது. Hence the metals can be termed as the first form of money. ஸோ மெட்டல்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் மணி அப்படின்னு சொல்கிறோம். These may be the reasons why metals were chosen. ஸோ இதனால தான் வந்துட்டு மெட்டல்ஸை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணோம். கோல்டு, சில்வர் அண்ட் காப்பர் வேர் த மெட்டல்ஸ் யூஸ்டு ஃபர்ஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டாக என்னென்ன மெட்டல்ஸ் யூஸ் பண்ணோன்னா கோல்டு, அதாவது தங்கம், சில்வர் அண்ட் காப்பரை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம். தேவர் கால்டு ஏன்ஷியன்ட் கரன்சி. ஸோ இந்த 3 மெட்டல்ஸையும் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஏன்ஷியன்ட் கரன்சி, அதாவது பழங்கால கரன்சின்னு நம்ம சொல்கிறோம். லெதர், பீட்ஸ், ஷெல்ஸ், tobacco, salt, corn and even slaves were exchanged as barter, says economists. So economists என்ன சொல்கிறாங்கன்னா லெதர், பீட்ஸு, ஷெல்ஸு, டொபாக்கோ, சால்ட்டு, கார்ன் அண்ட் ஈவன் ஸ்லேவ்ஸ், அடிமைகளை கூட அவங்க வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க இந்த பார்ட்டர் சிஸ்டத்து மூலயமா. The later Cholas allowed the traders to have their own army. Historical evidences state that during this period, small traders and producers gave credit to Tamil traders to support their export needs. அதாவது வந்துட்டு சோழா பீரியட் என்ன ஆகுதுன்னா ட்ரேடர்ஸ்க்கு வந்துட்டு சோலாஸ் வந்துட்டு ஒரு அலோவ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஓன் ஆர்மி வச்சுக்கிறதுக்காக. ஸோ ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸில் என்ன சொல்லுதுன்னா இந்த பீரியட், இந்த சோழா பீரியடில் வந்துட்டு ஸ்மால் ட்ரேடர்ஸ், சின்ன வர்த்தகம் பண்ணுறவங்களும் ப்ரொடியூசர்ஸுக்கும் வந்துட்டு கிரெடிட் கொடுத்தாங்க தமிழ் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக எதுக்குன்னா அவங்களோட எக்ஸ்போர்ட்டை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு காயின்ஸ் எப்படி டெவலப் ஆச்சு, எதனால் அது டெவலப் ஆச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நேச்சுரல் மணி அப்படின்னா என்ன? The metals such as silver and gold gained importance gradually all over the world. அதாவது வந்துட்டு இந்த சில்வர் அண்ட் கோல்டு இந்த ரெண்டுமே வந்துட்டு இந்த 2 மெட்டல்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அதாவது வேர்ல்ட்லேயே வந்துட்டு கிராஜுவலாக ஒரு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்தது. ஸோ these metals were used as a standard value in the exchange of goods. ஸோ இந்த மெட்டல்ஸை தான் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் வேல்யூவை யூஸ் பண்ணாங்க. எதுக்குன்னா கூட்ஸை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக. திஸ் வாஸ் கால்ட் as நேச்சுரல் மணி. ஸோ இந்த மெட்டல்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், நேச்சுரல் மணின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பேப்பர் மணி. ஸோ பேப்பர், இப்போ இருக்கக்கூடிய பேப்பர் மணி எப்படி வந்தது? As days went by, issues arose because while trade prosperous, there were an insufficient reserves of gold and silver. அதாவது வந்துட்டு நாட்கள் போக போக மறுபடியும் வந்துட்டு இஷ்யூஸ், ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்குது. எதனாலனா வந்துட்டு ட்ரேட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக இந்த காயின், இந்த மெட்டல்ஸோட ரிசர்வ்ஸ் வந்துட்டு கம்மியாக ஆரம்பிச்சிருது. மைன்ஸ் ஆல்சோ ஹேட் ஏ லிமிட்டட் ரிசர்வ்ஸ் ஆஃப் தீஸ் மெட்டல்ஸ். அதாவது வந்துட்டு சுரங்கங்கள்லேயும் வந்துட்டு ஒரு லிமிட்டட் ரிசர்வ் தான் இருக்குது இந்த மெட்டல்ஸ். An alternative was found and coins were made using metals with lesser value. ஸோ இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டை வந்துட்டு அவங்க சூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா காயின்ஸ் வந்துட்டு நம்ம மேட் பண்ணலாம், எதை யூஸ் பண்ணினா மெட்டல்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ அந்த காயின்ஸுக்கு வந்துட்டு ரொம்பவே லெஸ்ஸர் வேல்யூ, கம்மியான ஒரு வேல்யூ தான் இருந்தது. These were used to buy and sell the goods of lesser value. ஸோ இந்த காயின்ஸ் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா ஏதாச்சும் கூட்ஸை வாங்குறக்கோ இல்லாட்டி விற்கிறக்கோ, பட் ஆனால் லெஸ்ஸர் வேல்யூ, ரொம்ப கம்மியான விலையில். It was used as the money for the poor people. ஸோ புவர் பீப்புளோட மணியாக வந்துட்டு இந்த காயின்ஸ் தான் வந்துட்டு இருந்தது. Hence these coins were printed in large numbers. ஸோ அதனால் இந்த காயின்ஸ் வந்துட்டு ரொம்ப நிறையா லார்ஜ் நம்பர்ஸில் பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. பேப்பர் மணி கேம் இன்டு பீயிங் ஆஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இந்த காயின் மணி வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் என்ன வருது, பேப்பர் மணி வந்துட்டு வருது. This money was without form and people started savings in banks. ஸோ இந்த மணியை வந்துட்டு இதுக்கு எந்த ஃபார்மும் இல்லை. ஸோ பீப்புள் வந்துட்டு அதை வந்துட்டு சேவ் பண்ண ஆரம்பித்தாங்க பேங்க்ஸில்.
The great economic depression was also prompt the saving habit of the people. அதாவது வந்துட்டு கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் வந்துட்டு இருந்தது நம்ம வேர்ல்ட்லேயே வந்துட்டு 1928. ஸோ அந்த பீரியடுக்கு அப்புறம் வந்துட்டு பீப்புள்ஸ் வந்து அந்த மணியை வந்துட்டு அந்த ஹேபிட்டை சேவ் பண்ணுறது வந்துட்டு ஒரு ஹேபிட்டாகவே வச்சுக்கிட்டாங்க. மணி ஹாஸ் பிகம் அன் இன்செப்பரபிள் பார்ட் ஆஃப் எவ்ரி ஒன்ஸ் லைஃப் டுடே. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இன்னத்த நிலவரத்தைப்படி பணம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இன்செப்பரபிள், அதாவது பிரிக்க முடியாத ஒரு அங்கமாகவே அது மாறிடுச்சு. இட் ஹாஸ் சேஞ்ச் இட்ஸ் ஃபார்ம் இன் த எக்கானமி ஃப்ரண்ட். அதாவது வந்துட்டு அதோட ஃபார்மை மட்டும் அதோட ஃபார்ம்ஸை மட்டும்தான் அது வந்துட்டு மாற்றுச்சு எக்கானமியில். மணி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் டன் த்ரூ மெனி வேஸ் இன் த எலக்ட்ரானிக் வேர்ல்ட். ஸோ இப்போ இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் வேர்ல்டில் வந்துட்டு மணி டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு நிறையா வேஸில் வந்துட்டு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு பேப்பர் மணி அப்படிங்கிறது ஒன்று வந்தது. ஸோ எப்படி வந்துட்டு இந்த எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் அப்படின்னு நடக்குது அப்படின்னா, one has to visit the bank and fill in a challan or produce a check to withdraw money from his account. அதாவது வந்துட்டு ஒரு பேங்க்கில் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு மணியை போய் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அவர் பேங்க்குக்கு போய் சலானை ஃபில் பண்ணி இல்லாட்டி செக் போட்டு தான் அந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு அவரோட அந்த கேஷ் வந்துட்டு வித்ட்ரா பண்ண முடியும். Now this practice is gradually vanishing. ஸோ இப்போ வந்துட்டு அந்த ப்ராக்டிஸ் வந்துட்டு அப்படியே கிராஜுவலாக வந்துட்டு வேனிஷிங் மறைய ஆரம்பிச்சிருது, டிஸப்பியர் ஆக ஆரம்பிச்சிருது. Instead, one can easily withdraw the necessary amount from an automated teller machine ATM with the help of an ATM debit card. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பேங்க்குக்கு போய் சலான் ஃபில் பண்ணி இல்லாட்டி செக் போட்டு நம்ம மணியை வந்துட்டு எடுக்கணும் அப்படிங்கிற நிலமை போய் ஒருத்தர் வந்துட்டு ஈஸியாக மணியை வந்துட்டு வித்ட்ரா பண்ணிக்கலாம். எது மூலயமான ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின், அதாவது ஏடிஎம் மூலிமா ஏடிஎம் டெபிட் கார்டை யூஸ் பண்ணி ஒருத்தர் வந்துட்டு மணியை வந்துட்டு வித்ட்ரா பண்ணிக்க முடியும். One can easily withdraw the money needed at any time at ATMs located everywhere. ஒருத்தர் வந்துட்டு எப்பப்போ அவங்களுக்கு மணி தேவைப்படுதோ அவங்க ஈஸியாக வந்துட்டு அந்த ஏடிஎம்ஸில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஏடிஎம் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ ஈச் அண்ட் எவ்ரிவேரில் இருக்குது. A person can deposit money in their account without visiting the branch. அதாவது வந்துட்டு ஒரு பர்சன் வந்துட்டு மணியை வந்துட்டு அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்துட்டு அவங்க பேங்க்குக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தேவையே இல்லாத அளவுக்கு அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆயிடுச்சு. Similarly, credit cards are also available through which things are brought on the credit and the amount can be paid later. ஸோ சிமிலராக கிரெடிட் கார்ட்ஸும் வந்துருச்சு. ஸோ அதுலேருந்து நம்ம தேவையான பொருட்களை தேவையானப்போ வாங்கிட்டு அதோட அமௌண்ட் வந்துட்டு நம்ம லேட்டர் அதுக்கப்புறம் அதை வந்துட்டு பே பண்ணிக்கலாம். Nowadays, instead of using checks or demand drafts, online transaction through net banking are carried out. Through this, money is transacted to anyone who lives anywhere across the globe. அதாவது வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய nowadays இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு செக்கோ இல்லை டிமாண்ட் டிராஃப்ட்ஸோ போடுறதுக்கு பதிலாக ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்துடுச்சு. எப்படின்னா நெட் பேங்கிங் மூலயமா வந்துடுச்சு. ஸோ இந்த நெட் பேங்கிங் மூலயமா மணியை வந்துட்டு யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். யார் யாருக்குன்னா குளோப், அதாவது ஏர்த்தில் இருக்கக்கூடிய நம்ம வேர்ல்டில் இருக்கக்கூடிய யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் அந்த டிரான்சாக்ஷன்ஸை வந்து நம்மளால பண்ண முடியுங்கிற அளவுக்கு டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. டெக்னாலஜி ஹேஸ் அட்வான்ஸ் ஸோ மச் that even mobile banking is widely used in our banks. அதாவது வந்துட்டு டெக்னாலஜிங்கிறது வந்துட்டு ரொம்பவே அட்வான்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு ஈவன் மொபைல் பேங்கிங் கூட இப்போ வந்துட்டு ரொம்பவே வைடாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நவடேஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஸோ இந்த சாப்டரோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கோம், பார்ட்டர் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்துருக்கோம், காயின்ஸ் அது எப்படி ஆரிஜினேட் ஆச்சு அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பேப்பர் கரன்சி, அதாவது பேப்பர் மணி, அந்த காயின்ஸ் வந்துட்டு எப்படி பேப்பர் மணி வந்ததுன்னு பார்த்துருக்கோம். லாஸ்ட்டாக எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ரோல் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.